परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. இது பகவத்கீதா ரத்தனம் மாதிரி உள்ள ஸ்லோகம். பகவத்கீதா சாரம் இது. பகவத்கீதையில பகவான் வாக்குனால சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இது. இத இன்றும் எத்தனையோ பிரிவு மக்கள் இத ஒரு பிரதான மந்திரம் மாதிரி எடுத்து சொல்றவர்கள் உண்டு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பரித்ராணாய சாதூனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகத்துக்கு யுகன் நான் வருவேன் அப்படிங்கிறான் பகவான். எதற்காக வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காரணத்தை சொல்றார். பரித்ராணாய சாதூனாம், நல்லவர்களை ரட்சிப்பதற்காக, விநாசாயச்ச துஷ்கிருதாம், தீயவர்களை அழிப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சம்பவாமி யுகே யுகே, யுகத்துக்கு யுகம் நான் வருவேன். பகவான் எதற்கு வரா? தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு வரா. தர்மம் அப்படிங்கிறது ஒரு செடி கொடி மரம் போல, ஒரு மிருகத்தை வளர்ப்பது போல வளர்க்கக்கூடியதான ஒரு பொருள் இல்லை. ஒரு செடியை வச்சு தண்ணி ஊத்துறோம், எரு போடுறோம், அதை வளர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தர்மத்தை வளர்க்க முடியாது. தர்மம்ங்கிறது நம்மளுடைய நடத்தையில இருக்கு. அப்ப தர்மத்தை காக்கிறது அப்படின்னா என்ன? தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காப்பதுதான் தர்மத்தை காக்கிறது. ஏன்னா தர்மம்ங்கிறது ஆச்சரணமா போனதுனால, நடத்தையா இருக்கிறதுனால, அதை யார் செய்யறார்களோ அவர்களை காத்தாதான் தர்மத்தை காத்தா மாதிரி ஆகும். அந்த தர்மத்தை யார் வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காப்பதுன்னா என்ன? அவர்களுக்கு இடையூறா இருப்பவர்களை அழிக்கிறது. இங்க கவனிச்சு கேட்கணும். ஒருத்தர் அழிக்கணுங்கிறதுக்காக பகவான் வரல. பரித்ராணாய சாதூனாம் அதையேவ விநாசாயச்ச துஷ்கிருதா. இங்க நல்லவர்களை காப்பதற்காக தான் தீயவர்களை பகவான் அழிக்கிறானே தவிர ஒருத்தர் அழிக்கணுங்கிறதுக்காக வரல. இப்ப நம்ம வீட்டுல ஒரு தோட்டம் போறோம். தோட்டத்துல நமக்கு பிடித்தமான செடிகளை வச்சு வளர்க்கிறோம். அதற்கு இடையில களைன்னு வரும், தேவையில்லாத செடிகள்லாம் முளைக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அதை பிடுங்கி போட்டுருவோம். அதை களை எடுக்கிறதுன்னு பேர் இருக்கு. அதை எடுத்து போட்டுருவோம். நம்ம நோக்கம் என்ன? அந்த செடியை பிடுங்கி போடணுங்கிறது இல்லை. நாம் வளர்க்கிற செடிக்கு இடையூறு இருக்கக்கூடாது. இப்ப தேவையில்லாத செடி எல்லாம் புடுக்கிறதா இருந்தா ரோடு முழுக்க என்ன பிடிக்குன்னு போகணும். எத்தனையோ இடத்துல தேவையில்லாத செடிகள் முளைச்சிருக்கு. அதெல்லாம் நாம பிடுங்கி போடுறது கிடையாது. நாம வளர்க்கிற தோட்டத்துல நல்ல செடிகளுக்கு இடையூறா எந்த செடிகள் இருக்கோ அதை தூக்கி போடுறோம். அது மாதிரி பகவான் அழிப்பது அப்படிங்கிறது எப்பன்னா, எப்ப நல்லவர்களுக்கு இடையூறு வரதோ அப்பதான் தீயவர்களை பகவான் அழிக்கிறான். அப்பதான் தீயவர்களை அழிக்கிறான். இந்த நல்லவர்கள்லாம் யார்? அதுதான் கேள்வியே. அதுதான் பெரிய சந்தேகம். யார் நல்லவன் அப்படிங்கிறத நம்மால வாழ்க்கை முழுக்க தீர்மானம் பண்ண முடியும். வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தாலும் தீர்மானம் பண்ண முடியும். உயர்ந்த மனிதர்களுடைய அடையாளம் எது அப்படிங்கிறதுக்கு பிரகலாத சரித்திரம் ஒரு உதாரணம். பிரகலாதனுடைய அப்பாவான ஹிரண்யகசிபு உலகம் முழுக்க கஷ்டப்படுத்தினான். தேவதைகள்லாம் போய் பெருமாள்கிட்ட விஷ்ணுட்ட முறையிட்டார்கள்.
பகவான் சொன்னான், நான் எப்பொழுது பிரகலாதனுக்கு ஒரு கஷ்டத்தை அவன் கொடுக்கிறானோ அப்பொழுது நான் அவன் அழிப்பேன். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருஹ்யேத் ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம். அவன் என்ன வரன்களை வாங்கியிருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலியா இருந்தாலும், பிரகலாதனுக்கு அவன் என்னைக்கு கெடுதல் செய்யறானோ அன்றைய தினம் அவனை நான் ஹனிஷ்யே வதம் பண்ணுவேன் அப்படிங்கிறான் என் பக்தனான பிரகலாதனுக்கு. அதற்கு தேவதைகள் கேட்டா, பிரகலாதன் தான் பக்தனா, நாங்கள் பக்தர்கள் கிடையாதான்னு கேட்டான். அதுக்கு பகவான் சொன்னான், நிர்வைராயேன்னா, உயர்ந்த பக்தனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? விரோத பாவமே இருக்காது. ஒருத்தன் அழிஞ்சு போகணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் பக்தனே கிடையாது. இவன் அழிஞ்சு போகணும், அவன் அழிஞ்சு போகணும், இவன் நாசமா போகணும், இவன் வீணா போயிடணும்னு ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் பக்தனே கிடையாது. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 4 குழந்தைகள், 3 பையன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இல்லை. அந்த அம்மா என்ன நினைப்பான்? இந்த 3 பையன் தான் வாழணும், இந்த கெட்ட பையன் அழியணும்னு நினைப்பல. அப்படி நினைக்க மாட்டான். கெட்ட பையன் திருந்தணும்னு நினைப்பான். இன்னும் சொல்ல போனா அவன்கிட்ட தான் கவனம் ஜாஸ்தி செலுத்துவான். உயர்ந்த கருணையினுடைய அடையாளம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு 50 வருஷம் முன்னாடி எல்லாம் ஆசிரியர்கள் இருந்தார்களோனும், யார் படிப்பு குறைச்சலா இருக்கோ அவர்கள்ட்ட தான் கவனம் செலுத்துவார். நன்னா படிக்கிற பையனுக்கு போய் நாம ஜாஸ்தி அவனை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் சொல்லல, அப்துல் கலாம் சொல்றார். அவருடைய ஆசிரியரை பத்தி சொல்லும் போது, என்கிட்ட வாடா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வாடா, உனக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு, நான் சொல்லி தரேன். தரமில்லாத மனிதர்கள் எல்லா இடத்திலையும் கலந்துட்டார்கள். அதான் பிரச்சனையே. குவாலிட்டியான மனிதர்கள் இருக்கிற இடங்கள் எப்போதுமே குவாலிட்டியா இருக்கு. உயர்ந்த பக்தர்கள் எல்லா இடத்திலையும் அன்புதான் செலுத்துவார்களே தவிர விரோத பாவம் இருக்காது. நிர்வைராய அப்படிங்கிறான் பகவான். லோகா சமஸ்தா சுகினோ பவன். கெட்டவன் அழியக்கூடாது, கெட்ட சுபாவம் தான் அழியன். எந்த மனிதனும் மாறுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாத. பகவான் நினைச்சா மாற்ற முடியாத. எத்தனை பேர் மாறி இருக்கார்கள். அது பின்னாடி போய் நான் கதை சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுல கண்ணதாசன் ஒருவர். கண்ணதாசன் இல்லாத கெட்ட பழக்கமும் கிடையாது. கண்ணதாசன் மாதிரி நாஸ்திகவாதம் பேசினவர்களும் கிடையாது. ஆனா அந்த தெய்வம் தடுத்து ஆட்கொண்ட ஒண்ணு அவர் மாதிரி ஆஸ்திகம் பேசினவரும் கிடையாது. அவர் மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசினவர்களும் மக்களுக்கு புரியற மாதிரி. இந்த விஷயம் கண்டென்ட் பெருசா இருக்கலாம், அத பாமர மக்களுக்கும் புரியற மாதிரி எடுத்து சொல்ல தெரியணும். பொதுவா என்னை மாதிரி சொல்றவர்கள் சொன்னா கூட நம்ப மாட்டார். அவர்கள் மாதிரி சொல்லும் போதுதான் அதுல நம்பிக்கை வரும். ஏன்னா இப்ப நாங்கள்லாம் ஒரு சைடு இருக்கிறவா, அதனால அந்த சைடுல என்ன இருக்குன்னு ஆஸ்திகர்களா இருக்கிறதுனால நாஸ்திகர்கள் சைடுல என்ன நடக்கிறது என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியாது. அவர் அங்கேயே இருந்து இங்க வந்ததுனால அங்க நடக்கிறத முழுக்க எடுத்து உடைச்சாரு. அதுல ஒண்ணும் இல்லை, அப்படி அது வெறும் குப்பை அப்படிங்கிறத எழுத்து மூலமாக, வெறும் வார்த்தையா இல்லை, எழுத்து மூலமா அர்த்தமுள்ள இந்து மதம்னு பேர். குழந்தைகளை படிக்க சொல்லணும். அது அந்த புஸ்தகங்கள் இல்ல, நாம படிச்சு தெய்வத்தின் குரல், அர்த்தமுள்ள இந்து மதம், நம்ம சித்பவானந்தருடைய சில விஷயங்கள், அது மாதிரி சின்மயானந்தாவோடது, இதெல்லாம் எடுத்து
ஒவ்வொரு அத்தியாயத்துல நாம தினம் ஒரு 10 நிமிஷமாவது குழந்தைகளுக்கு படிச்சு காமிக்கிறோம். அது புரியறதா புரியலையாங்கிறது அடுத்த விஷயம். அதை அந்த குழந்தைகள் காதுல உயரும் அந்த சப்தம். அவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கார். அதுவும் தெய்வத்தின் குரல்ல பேசாத சப்ஜெக்டே கிடையாது. எந்த தெய்வத்தை பத்தி, எந்த மொழியை பத்தி, எந்த கலாச்சாரத்தை பத்தி, எந்த மனிதர்களை பத்தி நமக்கு சந்தேகம் வருமோ அத்தனையும் பேசப்பட்டிருக்கு. தெய்வத்தின் குரல்ல பேசப்படாத விஷயமே கிடையாது. அதை படிச்சா தெளிவு வராதவர்களே இருக்க முடியாது. உயர்ந்த பக்தனுக்கு விரோத பாவம் இருக்காது. இவன் அழிஞ்சுக்கணும், அவன் அழிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். அந்த மாதிரி பக்தர்களுக்கு யார் இடையூறு பண்ணுகிறார்களோ அவர்களை காப்பதற்காக பகவான் வரா. வந்து என்ன பண்றான் அப்படின்னா, யார் அந்த மாதிரி பக்தர்கள் இடைவிடாத என்ன நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமம் மகாமியகம். அனன்யாஸ்சி எல்லாம் பகவத்கீதை தான். அனன்யாஸ்சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம். அனன்யாஸ்சிந்தயந்தோமாம் ந அந்நியம் அனன்யம். வேற்று எண்ணம் இல்லாத ஒரே எண்ணத்துல உள்ளவர்கள், அந்த எண்ணத்துக்கு அனன்யம்னு பேர். இறைவன் ஒருவனை மட்டுமே நினைப்பது. உலகியல் வாழ்க்கையில உள்ளதான அற்ப சுகங்களை நினைக்காம நாம் இறைவனை மட்டுமே நினைக்கணும். ஏன்னா மனித பிறவி அற்ப சுகங்களுக்காக இல்லை. நந்தனார் சொல்றார், அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறிவு கறிவை இழந்தோம், கற்பிதமான பிரபஞ்ச மீதை காணல் நீரை போல எண்ணி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். ஆசை கடலில் விழுந்தோம் நாம் அரண் திருவடி மறந்தோம், பாசமகல வழிபடாமல் பரிதவிக்கும் பாவியானோம், சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு மகா. இந்த பாரதியார் இல்ல, இப்ப நான் சொல்றவர் பேரு கோபாலகிருஷ்ண பாரதியார்னு பேரு. ஆனதாண்டவபுரம்னு மயிலாடுதுறை பக்கத்துல பிறந்தவர். தமிழில ஏகப்பட்ட கீர்த்தனைகள் பாடினவர். தியாகராஜ சுவாமிகள் காலத்துல வசிச்சவர். சமகாலம் 2 பேருக்கும். தியாகராஜர் தெலுங்கு, ஏன்னா அவருடைய தாய்மொழி தெலுங்கு, அதனால அவர் தெலுங்குல பாடினார். இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் நூற்றுக்கணக்கான பாடல்கள் தமிழ்ல பாடியிருக்கார். அந்த பாடல்கள் எடுத்துதான் நந்தனாருங்கிற படத்துல உபயோகப்படுத்தினது. இதெல்லாம் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்கள். அதுல சொல்றார், அற்ப சுகத்தை நினைந்தோம் ஆசை கடலில் விழுந்தோம் நாம், அற்ப சுகத்தை நினைந்தோம் நாம் அறிவு கறிவை இழந்தோம். பகுத்தறிவு, எது நித்தியம், எது அநித்தியம், எது சத்தியம், எது அசத்தியம், எது தர்மம், எது அதர்மம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் விவேச்சன புத்தி. அதற்கு பேர் விவேகம். சம்ஸ்கிருதத்துல அதுக்கு தமிழ்ல பெயர் தான் பகுத்தறிவுங்கிறது. பகுந்து அறிவது பகுத்தறிவு. ராத்திரி 12 மணிக்கு செவத்துல தார வச்சு எழுதுறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. எது உண்மை, எது பொய், எது நேர்மை, எது ஃப்ராடு, எது தர்மம், எது அதர்மம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுல நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான சுகத்தை அடையணும்னு நினைக்கணும். அற்பமான சுகத்தை அடையணும்னு நினைக்காம பகவானையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த மக்கள் உண்டோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் தாங்கறேங்கிறான் பகவான்.
வகாமிங்கிறார். அப்படி அதை காண்பிச்ச கதை தான் மகாபாரதங்கள். இத்தனை சொல்றதும் அதுக்குதான். பஞ்சபாண்டவர்கள் அது மாதிரி தர்மிஷ்டர்கள், தன் வாழ்க்கையில அது மாதிரி தர்மத்தை கடைபிடித்தவர்கள், தர்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள். பல இடங்கள் அதை நிரூபிக்க முடியும். மகாபாரதம் முழுக்க வெறும் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இல்லை, சூதாடக்கூடாதுன்னு தெரியாம போய் சூதாடல, அவர் தெரிஞ்சுதான் போறார். பெரியோர்கள் சொல்ல மதிக்கணுங்கிறதுக்காக, பெரியப்பா சொன்னார் அதை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி எத்தனையோ இடங்கள் பாரதத்துல இவர்கள் தர்மத்தை கடைபிடித்த விவரங்கள் இருக்கும். இவர்கள் மேல மேல கஷ்டப்படுறத பார்த்துட்டு பகவானே பொறுக்க முடியாம இவர்களை எப்படி ரட்சிச்சான்ங்கிறது தான் மகாபாரத கதை. பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்துல அழைத்து சூதாடி அவர்கள் சொத்தெல்லாம் பிடுங்கி அவர்களை அடிமைப்படுத்தினார். திரௌபதியையும் அடிமைப்படுத்தினார். திரௌபதியினுடைய புடவையை அவுக்கச் சொல்றான். கர்ணன் மூலமாக துரியோதனன், துஸ்வாசனன் அந்த காரியத்தை செய்யறான். அந்த சந்தர்ப்பத்தில் திரௌபதியானவள் பகவானை கூப்பிடுறாள், கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறாள். திரௌபதி கிராஜ உத்தாரியா ஜப கிருஷ்ண நாம புக்காரியா. திரௌபதி கிலாஜ உத்தாரியா ஜப கிருஷ்ண நாம புக்காரியா. ब्रह्मानंद चेद पटारिया तुम्हें याद हो कि नहीं याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो. பிரம்மானந்தர்னு ஒருத்தர் இறைவனுடைய நாமாவனுடைய மகிமைகளை சொல்றார். சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம். இது திரௌபதி சொன்ன சரணாகதி. பகவான் துவாரகையிலேந்து அருளால இவன் துஸ்வாசனன் அந்த புடவையை பிடிச்சு இழுக்கிறதே மேல 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 புடவை வரது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அது எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லும் போது கம்சாரி காருண்ய பயப்பயோதையே கல்லோலமாலேவ துக்கூல பங்கி. சமுத்திரத்துல ஒரு அலை விரட்டின்னு வரும், பார்த்திருக்கீங்களா? ஒரு அலை வரத்துக்குள்ள இன்னொரு அலை பின்னாடி விரட்டின்னு வரும். அது மாதிரி புடவை வருது. ஒரு அலை இன்னொரு அலைன்னு சொன்னதுனால ஒரே மாதிரி கலர் இல்ல, வெரைட்டி வெரைட்டியா வருது, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல. மானத்தை காக்கிறதுக்கு துணியை கொடுக்கறது காடா துணி அனுப்பிச்சா போறாதா பகவான்? அதுல கூட ஒரு ரசனை டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வரும். இதுல ஒரு ஆச்சரியம், துஸ்வாசனன் தான் அந்த புடவையை பிடிச்சு இழுக்கிறான். அவன் ஒன்னும் சூம்பின கை உள்ளவன் இல்லை, நோஞ்சான் கிடையாது, மிகவும் பராக்கிரமசாலி. இழுத்து 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 அவன் கை சளைச்சு போயிடுத்து புடவை வருது நிக்கல். இவன் கலைச்சு போயிட்டான், கோவிந்தாங்கிற நாமா கலைச்சே போகல. அது கொடுத்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. இத கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன் கேள்விப்பட்டான். இவன் அப்படி கத்தினா புடவை வந்துட்டே இருக்கு அப்படின்னு உடனே பயந்து போயிட்டான். உடனே நிறுத்துன்னா, சூதாட்டத்தை நிறுத்துன்னா திரௌபதியை கூப்பிட்டான். பக்கத்துல என் அன்பான மருமகள் நீ, எங்க வீட்டு மகாலட்சுமி, அயோக்கிய பய. சூதாட்டத்தை என்ன சொல்லணும்? அத எப்ப சொல்றான் பாருங்க. சில பேருடைய சுபாவம் அது. நீ மனசுல எதையும் வச்சுக்காத, உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேளு. உடனே அவள் சொன்னால், பஞ்சபாண்டவர்கள் அடிமை இல்லைன்னு இருக்கணும், அவர்கள் அடிமைன்னு சொல்லக்கூடாது. அவர்கள்
ராஜா திருதராஷ்டிரன் தான், அதனால நான் அதை ரிலீவ் பண்ணிவிடுறேன்ட்டான். அவர்கள் இழந்த சொத்தெல்லாம் அவர்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும், கொடுத்துடுறேன்ட்டான். போரும்னா ஒன்ன நீ கேட்டுக்கலையேன்னா திருதராஷ்டிரன், உன்னை வச்சு ஆடி இருக்கான், நீ அடிமை இல்லைன்னு கேட்டுக்கலையேன்னா. அவ சொன்னா நான் ஆரம்பத்துல இருந்து நான் அதை தானே சொல்றேன், நான் அடிமை இல்லையேன்னு. மாட்டிவல நான் அடிமைன்னு யாரு சொன்னா? நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆர்கியூமெண்ட் தான் நான் பண்றேன். எப்ப தர்மபுத்திரர் தன்னை வச்சு ஆடினாரோ அப்பயே அவருடைய சுதந்திரம் போயாச்சு. என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது, அதனால அந்த ஆட்டம் செல்லாது, நான் அடிமை இல்லைன்னு தானே ஆர்கியூமெண்ட் பண்றது. சொத்த முழுக்க வாங்கின்னு வந்துட்டார்கள். அந்த சூதாட்டம் அப்படிதான் முடிஞ்சது. மகாபாரதம் ஒரிஜினல் கதை அப்படிதான். அப்புறம் என்ன பண்றா, இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டார்கள். துரியோதனன், துஸ்வாசனன், சகுனி, ஜெயத்ரதன், அஸ்வத்தாமா, கர்ணன், ஷடாயுதனம்னு பேர். அயோக்கியர்கள் 6 பேர். இந்த 6 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய காரியத்தை குருட்டு பைய குட்டிச்சவர் பண்ணிட்டான். யாரு? துஸ்வாசனன் சொல்றான் அப்பாவை பத்தி. உடனே கர்ணன் சொன்னா, அப்பாவை மரியாதை குறைச்சல, அப்பாவை அது குப்பாவை, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒன்னும் பாம்பை பார்த்தோம்னா அந்த அதுகிட்டயே போகக்கூடாது, அதை தட்டி விரட்டி விட்டுருக்கணும். இல்ல கம்பெடுத்து அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா அடிச்சு கொன்னுடணும். 2 அடி அடிச்சுட்டு விடக்கூடாது. விட்டா அது நிச்சயமாக பழி வாங்காம விடவே விடாது. யானை, பாம்பு, ராஜா, இந்த 3 பேரும் பழி வாங்குவார்கள். இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றதெல்லாம் முழுசா நம்பாதீங்க. பாம்புக்கு காது கிடையாதுன்னா காதுங்கிற உறுப்பு வேணா இல்லாம இருக்கலாமே தவிர அந்த வேற ரூபத்துல இருக்கும். அது சப்தத்தை அதிர்வு மூலமா, உடம்பு மூலமா அது உணரும். அதுக்கு ஸ்மெல்லும் உண்டு. இந்த நாக்க வெளியில நீட்டுறது பத்தில அதுவே அந்த அதிர்வுக்கு தான். காதுங்கிற உறுப்பு தான் அதுக்கு கிடையாது. யானை அப்படிதான். 20 வருஷம் முன்னாடி நீங்க ஒரு தப்பு பண்ணினாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ராஜாக்களும் சரி, யானையும் சரி, பாம்பும் சரி, பகையை மனதில் வைத்துக் கொள்வார்கள். இப்ப பஞ்சபாண்டவர்களோ பெரும் பலசாலிகள், பணக்காரர்கள். இப்ப அவர்கள் அப்படியே விட்டோம்னா நிச்சயமா நம்மளை நிர்மூலமா அழிச்சுடுவார்கள். என்ன பண்ணலாம்னா திருப்பி கூப்பிடுன்னா. எதுக்கு? சூதாடுறதுக்கு. புனர்தியூத்தம்னு பேர். கூட்டா வருவனான்னா நிச்சயமா வருவான். திருதராஷ்டிரன் கூட்டா வருவான். எல்லாருமே திருதராஷ்டிரனை பிராண்டினா. உடனே காந்தாரி சொன்னா, காந்தாரின்னு திருதராஷ்டிரனுடைய மனைவி, அவ சொல்றா, உன் புள்ள புத்திய நீ கேட்காதே, உன் புத்திய குழந்தைகள் கேட்கிற மாதிரி பண்ணு. இந்த குலத்தை நாசம் பண்ண வந்தவன் இவன். யாரு? ஒரு அம்மா பையனை பத்தி சொல்லுவல அப்படி. இவன் இந்த குலத்தை நாசம் பண்ண வந்தவன். ஏன் அப்படின்னா, எந்த பணமுமே நேர்மையான வழியில உழைச்சு பிறருக்கு துரோகம் பண்ணாம துன்பம் கொடுக்காம சம்பாதிக்கிற பணம் தான் நாம் அனுபவிச்சு, நம்ம பையன் அனுபவிச்சு, நம்ம பேரன் அனுபவிச்சுன்னு பரம்பரையா அந்த சொத்து வரும். இது மாதிரி ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி இது மாதிரி எல்லாம் சம்பாதிச்சா அது என்ன பண்ணும்னால் நம்ம காலத்திலேயே நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போயிடும். பிரத்வம்சினி, இது காந்தாரி சொல்ற வாக்கு. பிரத்வம்சினி क्रूर समाहिता श्रीहि मृदु प्रौढ़ा गच्छति पुत्र पौत्रान्. क्रूर समाहिता श्रीहि प्रध्वंसिनी. क्रूरமா கொடூரமான முறையில சம்பாதிச்சோம்னா குலநாசம் ஏற்படும். இவன் காலத்திலேயே சொத்து போயிடும்,
கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பெரிய பெரிய கஷ்டங்கள் வரும். அதையும் தாண்டி திருந்துறவன் தான் திருந்துவான்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா நாம பார்க்கிறோமே, வெளியில வேணா வெள்ளையும் சொல்லியுமா இருக்கலாமே தவிர உள்ள என்ன பாயிலர், மிகச்செயலர், பாயிலர் கொதிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியுமே. எது பரம்பரையா வரும், நாம அனுபவிக்கணும். அந்த நாம சம்பாதிச்ச சொத்தை நாம அனுபவிக்கணும், நம்ம பையன் அனுபவிக்கணும். நம்ம 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 நினைக்கிறதே அப்படித்தானே நினைக்கிறோம். குழந்தைகளுக்கு பரம்பரைக்கு சொத்து சேர்க்கணும்னு தானே எல்லாருமே பண்றது. அது எந்த சொத்து வரும்னா மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரா. நேர்மையா பிறரை தொந்தரவு பண்ணாம துரோகம் பண்ணாம சம்பாதிக்கிற பணம் தான் பணம் இருக்கலாம், அனுபவம் வேற, பணம் வேற. 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி பரம சௌக்கியமா அதுல உட்கார்ந்து டிரைவரும் போறான், கார் ஓனரும் போறான். கார் ஓனருக்கு உடம்பு முழுக்க வேர்க்கிறது, போன் பேசிட்டே இருக்கான், இந்த போன் எடுத்து பேசுறான், அந்த போன் எடுத்து பேசுறான், டென்ஷன் தாங்கல்ல, கத்தறான். அந்த கார்ல போற அனுபவமே அவனுக்கு கிடையாது. டிரைவர் சௌக்கியமா சாஞ்சிட்டு இருக்கான். ஒரு ரூபா அவன் போடல. டிரைவர் அவனுக்கு பிஏ, அவனோட கூட இருக்காம இருக்க பிஏ, அவன் சௌக்கியமா உட்காந்து வரான் அந்த கார்ல. அனுபவம்ங்கிறது வேற. சொத்துக்கு ஓனரா யாரு வேணாலும் இருக்கலாம், அனுபவம் இருக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டிவிட்டு எங்கேயாவது வட இந்தியாவிலவே வேலைக்கு போவான், இங்க யாரோ வாடகைக்கு இருந்து சௌக்கியமா அனுபவிப்பான். அந்த அனுபவம் தான் வேணும் நமக்கு. அதுக்குதான் யோகம் இருக்கணும் ஜாதகத்துல. சொத்து சேர்றதுக்கு மட்டும் யோகம் இருந்தா போராது, அனுபவ யோகம் இருக்கணும், போகத்துக்கு யோகம் இருக்கணும். இது தர்மமா சம்பாதிச்ச சொத்து தான் பேசுறதும், இவன் பேச்ச கேட்காத, இவனை தூக்கி ஜெயில போடு. திருதராஷ்டிரம் அதெல்லாம் கேட்கல. இது பாரு, நீ எப்படி சொல்ற, அவன் அப்படி சொல்றான், எனக்கோ கண்ணு தெரியாது, யாரோ ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுத்துன்னு போற பக்கம் தான் நான் போக முடியும். என் பையன் துரியோதனன் மேல எனக்கு அதீதமான பாசம், அவன் சொல்றதை என்னால மீற முடியாது, விதுரா கூப்பிடுன்னா. விதுரன்னு சொன்னார், எவ்வளவோ எடுத்து சொன்னார். வேற வழி இல்லாம கூப்பிட திரும்பி வந்து ஒரே ஆட்டத்துல அந்த சொத்தை முழுக்க எடுத்துட்டார்கள். இந்த தடவை அடிமைப்படுத்தல. இப்ப சூதாட்டத்துல இந்த சொத்தை போராடி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டிஷன், ஒரு திட்டம் போட்டார்கள். பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம்னு 13 வருஷம் நீங்க காட்டுல தங்கிட்டு வந்தா 13 வருஷம் கழிச்சு இந்த சொத்தை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னதனுடைய உடன்படிக்கையில பஞ்சபாண்டவர்கள் ஏன் இதுக்கு ஒத்துண்டார்கள்னா போரை தவிர்க்கணுங்கிறதுக்காக. ஏன்னா போர் அப்படின்னு வந்துடுத்துன்னா மக்கள் நாசமா போயிடுவார். மக்கள் படுற துன்பங்களை சொல்லி இன்னைக்கு உக்ரைன், மற்ற சில நாடுகள், லங்கை, ஈராக், இன்னும் எத்தனையோ நாடுகள்லாம் இன்னும் மீண்டே வரல. அதுலேருந்து மீண்டே வரல. நாமளே மீண்டு வரதுக்கு எவ்வளவு நாளாச்சு. ஜனங்களுடைய நன்மைக்காக அரசே தவிர ஜனங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அதனால புத்திசாலியான உள்ள ராஜா மேக்சிமம் போற தவிர்க்கணும், தேவைப்பட்டா பண்ணணும். ஏன்னா மக்களை காக்கணும்னா பண்ணிதான் ஆகணும். தேவையில்லாம போற திணிக்க கூடாது மக்கள் மேல. அதனால தர்மபுத்திரர் சொன்னார், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 13 வருஷம் காட்டுல இருந்துட்டு வரேன், திரும்பி நான் வந்து சொத்தை வாங்கிக்கிறேன்னார். 13 வருஷம் காட்டுல இருந்தார். 13 வருஷம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவுக்கும் விராட தேச இளவரசியான உத்தரகுமாரிக்கும் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு சொந்தக்கார எல்லார்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சார். ஒருத்தர் கூட வரலன்னா காரணம் என்னன்னா, வந்தா சொத்தை பத்தி பேச்சு வந்துருவோம். பொதுவாவே நம்ம உறவு இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு மனக்கசப்புனால போனாலும் அந்த பிரிஞ்ச உறவு 2 காரணத்தினால சேரும். ஒண்ணு பருப்புல சேரும் அல்லது நெருப்புல சேரும். தமிழ் வச்சனம் இது. பருப்புல சேரும் அல்லது நெருப்புல சேரும். அப்படின்னா என்ன? பருப்புன்னா கல்யாணம், நெருப்புன்னா கண்டோலன்ஸ்.
ஏதாவது ஒரு கல்யாணம் கார்த்திகைன்னா இப்ப நம்ம கூப்பிட்டோம்னா அந்த பகையெல்லாம் மறந்துட்டு உறவினர்கள்லாம் வந்துருவார்கள். அல்லது ஏதாவது ஒரு கண்டோலன்ஸ் அப்படின்னா சொன்ன உடனே அதெல்லாம் மறந்துடுவார்கள். இதுதான் நம்மளுடைய பழக்கம். இப்ப கல்யாணம்னு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சு ஒத்தருமே வரலேங்கிறதுல இருந்து அவர்கள் அந்த உறவை விரும்பலேன்னு தெரியாது. மேல என்ன பண்றது அப்படிங்கிறது அதற்குள்ள உலூக பட்டர்னு ஒருத்தரை விட்டு அனுப்பிச்சான் துருபதராஜன். அதுக்கு பதில் சஞ்சயன்னு ஒத்தனை திருதராஷ்டிரன் தூது அனுப்பிச்சான். சஞ்சயன் மூலமாக ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறான் பஞ்சபாண்டவர்களுக்கு. பஞ்சபாண்டவர்கள் விராட்ட தேசத்தை விட்டுட்டு பக்கத்துல உபப்ளாவியம்னு ஒரு சிட்டி நகரம், அந்த இடத்துல வசிக்கிறார்கள். சஞ்சயன் வந்து சொன்னான், உங்க பெரியப்பா அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினா, கல்யாணம் நல்லபடி ஆச்சான்னு கேட்டார். கல்யாணத்துக்கு அவரால் வர முடியலன்னு சொல்ல சொன்னார். குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல சொன்னார். 13 வருஷம் முடிஞ்சு திரும்பி இந்த சொத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத துரியோதனர்கள் சொன்னதை கேட்கல. பஞ்சபாண்டவர்கள் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், அவன்லாம் ரொம்ப கெட்டவன். நல்லவன் கெட்டவன் கெட்டவனா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. நல்லவன் கெட்டவனாக கூடாது. அழுக்கு துணியில மேல அழுக்கு பட்டதுன்னா தெரியாது, வெளுப்பு துணியில அழுக்கு பட்டா தெரியும். நீங்கள் வெள்ளை துணி போல உள்ளவர்கள். நீங்கள் சண்டை போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்க வேண்டாம். அதனால பெரியப்பா சொல்றேன், இத்தனை நாள் காட்டுல இருந்து எப்படி வாழ்ந்தீர்களோ உங்களுக்கு அந்த வாழ்க்கை பழகி போயிருக்கும். வாழ்க்கையில சொச்ச காலமும் காட்டிலேயே இருந்து முடிச்சிருங்கள். எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. சொச்ச காலமும் காட்டிலேயே இருந்து முடிச்சிரு வாழ்க்கைய, சண்டை வேண்டாம். நான் பெரியப்பா சொல்றேன். இது தர்மபுத்திரருக்கு சொன்ன மெசேஜ். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், துருபதராஜனுடைய மகன் திருஷ்டத்யும்னன், கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய சேனாதிபதி சாத்தியகி, விராட்ட ராஜா, எல்லாரும் திரௌபதி எல்லாரும் இருக்கா. இந்த வார்த்தைக்கு எல்லாரும் தர்மபுத்திரர் மூஞ்சியை பார்த்தா இவர் என்ன பதில் சொல்ல போறான். ஏன் அப்படின்னா, திருதராஷ்டிரன் சொன்னது ஆச்சரியம் இல்லை, அவன் அயோக்கியன் அப்படிதான் சொல்லுவான். தர்மபுத்திரர் என்ன பண்ணுவார்னா அப்படியே பெரியப்பாம்பரன். அதுதான் இந்த பிரச்சனையே. நல்லவனா இருக்கிறது தப்பு இல்லை, ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லவனா இருந்தா கலியில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நல்லவனுக்கு தான் நாம் நல்லவனா இருக்கலாமே தவிர அயோக்கியனுக்கு அயோக்கியனா தான் இருக்கணும். இதுதான் கலியோட தர்மமே. மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யா, சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவ்யா அப்படின்னு நீதி, கலியுகத்துக்கு உள்ள நீதி. நல்லவனுக்கு நல்லவனா இருக்கணும், கெட்டவனுக்கு கெட்டவனா தான் இருக்கணும். அப்பதான் நாம மீண்டு வர முடியும். தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தர்மபுத்திரர் சொன்னார், பெரியப்பாவோட ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சந்தோஷம். அதே சமயம் நாங்களும் சண்டைய விரும்பல, ஆனா எங்க சொத்தை நாங்க அடையாம விட மாட்டோம். இப்ப சூதாட்டத்துல இழந்தது நான் எங்க சொத்தை தான், உன் சொத்தை இல்லை. தர்மபுத்திரர் அதுதான் சொல்றார், என் சொத்தை எனக்கு கொடுக்கணும். என் சொத்தை எனக்கு கொடுக்காம நான் சும்மா போக மாட்டேன். இதை எப்படி சொல்லி அனுப்புறது? சஞ்சய்கிட்ட சொன்னா மட்டும் போராது. கிருஷ்ண பரமாத்மா எழுந்தார். யுதிஷ்டிரா, அந்த சஞ்சயா, நீ தூதுக்கு வந்துட்ட, நான் நாளைக்கு தூதுக்கு வரேன்னா. இவரை பார்த்து யாரும் தூதுக்கு போன்னே சொல்லல, இவரே சொல்றார். அதுதான் சௌலபியம்னு பேர். இந்த தூது போன கதை இருக்கணும். மகாபாரதம் அப்படிங்கிறது எதை சொல்ல வந்தது அப்படிங்கிறத ஆழ்வார்கள் சொல்லுவார்கள். தூது சென்றவன் ஏற்றம்பார். தூது சென்றவனுடைய பெருமையை சொல்றது. இந்த தூதுங்கிறது தூதுவன்னு ஒருத்தன், மெசஞ்சர்னு, அது மாதிரி இல்லை.
இப்ப நம்ம PM பிரைம் மினிஸ்டர் உக்ரைனும் போனார், ரஷ்யாவும் போனார். அது மாதிரி ஒரு சாதாரண கிளர்க்க அனுப்பிச்சு மெசேஜ் சொல்ற மாதிரி இல்ல. இரு பெரிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு யுத்தம் வரும்போது பெரிய நாட்டுல உள்ள அரசர்கள் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார்களோனா அது மாதிரி போனாதான் அந்த தூதுக்கு கௌரவம். இது 3-4 விஷயங்கள் சொல்றேன் நான். இந்த தூது போன கதை எத்தனை இருக்கு? ஆஞ்சநேயர் தூது போனார். ராமாயணத்துல ராமபிரானுடைய மெசேஜ் எடுத்துன்னு சீதைட்ட போனார். அவர் ராமதூதனா போனார். சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல பரவனாச்சியார்னு அவருடைய மனைவிக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஏற்பட்டதான ஊடலை தீர்த்து வைக்கிறதுக்கு திருவாரூர் தியாகராஜா சிவபெருமான் தூது போனார். திருவாரூர் தியாகராஜா இருக்கார் பாருங்க, அவர் தூது போனார். அவரை தூது போன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லல. பரவனாச்சியாருங்கிற அவருடைய மனைவி சுந்தரமூர்த்தி நாயனார் மேல உள்ள கோபத்தினால வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கோவில்லையே உட்கார்ந்து இருக்கார் அவர். இரவு 10 மணிக்கு மேல சிவபெருமான் அவரோட பேசுறார். நீ வீட்டுக்கு போகலையா சுந்தரான்னு கேட்டார். ஏன் உனக்கு தெரியாதா வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாத? பறவை கோபத்துல இருக்கா? அப்படியா? நான் வேணா பேசி சமாதானப்படுத்தட்டுமா? பிரபு நீங்க போய் இந்த காரியங்களை செய்யலாமா? அப்படி சொல்லாத சுந்தரா. நட்புக்கு உயர்வு தாழ்வு ஏதாவது உண்டாய்? செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற காரியம் உண்டாய்? அந்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு புரியாது. சொன்னா நம்ம வீட்டுல கல்யாணம் கார்த்தின்னா நம்ம நண்பர்கள் வந்து வேலை செய்வார். எந்த அளவுக்குன்னா இது மாதிரி சமையல் சாப்பாடு போறத தூக்குச்சட்டி எடுத்து பரமாறுவார். இதெல்லாம் ஒரு கௌரவ குறைச்சல் உயர்வு தாழ்வு அப்படி நினைச்சதே கிடையாது. நட்புக்காக எதையும் செய்யலாம். உனக்காக நான் தூது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தூது போனார். பேரூரும் பறவை மன ராமலிங்க அடிகளார் சொல்றார், மகான். பேரூரும் பறவை மனப்பிறக்கர எம் பெருமானை ஊரூரும் பலபுவள ஓரிரவில் தூதனென தேரூரும் திருவாரூர் வீதிதொரும் நடப்பித்தாய் ஆரூரார் நின் பெருமை அயல்மாறும் அளப்பரிதேன். ஆரூரன்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் பெயர். உன்னோட பெருமைய அயல்மாறும் அளப்பரிதே. அயல்மார்னா மகாவிஷ்ணு வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமாவதாரம் எடுத்து இந்த உலகத்தை 3 அடியாக அளக்க போன அந்த மகாவிஷ்ணுவாலையும் சுந்தரா உன் பெருமையை அளக்க முடியாது. ஏன்? எந்த மகாவிஷ்ணுவினால திருவண்ணாமலையில சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியாம திரும்பினார்னு புராணங்கள்லாம் சொல்றதோ அந்த திருவடி உனக்காக திருவாரூர் வீதிதொறும் நடப்பித்தாய். திருவாரூர் வீதியில நடந்து போச்சேடா சுந்தரா. பேரூரும் பறவை மனப்பிறக்கர எம்பெருமானைங்கிறார். எம்பெருமானை நடத்தி அனுச்சியது அப்படின்னு. அது பக்த வாத்சல்யம்னு பேர். அது மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் போறேன் அண்ணா, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மறுநாளைக்கு கிளம்பி பகவான் வரார். இங்க முன்னாடியே பேசிட்டார்கள். எல்லாருமே சண்டைங்கிறது அவசியம் இல்லை, கூடிய மட்டும் சண்டையை தவிர்ப்போம்னு தான் எல்லாருடைய அபிப்பிராயமும். அதே மாதிரியே பேசி இவர்கள் பகவானும் அப்படியே பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சாத்தியகிங்கிறவர் வரார் கூட. உபப்ளாவியம்ங்கிற நகரத்திலேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு மெயின் ரஸ்தா உண்டு, ஹைவே உண்டு. இன்னைக்குதான் இதெல்லாம் நினைக்க வேண்டாம், அந்த காலத்திலேயே இதெல்லாம் உண்டு. ஏசியா முழுக்கையே ஹைவே உண்டு, மெயின் ரஸ்தாக்கெல்லாம் உண்டு. இந்த ஒரு நாட்டையும் இணைக்கிற பாதைகள் உண்டு. பகவான் அதுல வரான். எல்லாரும் பகவான் வரான்ங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கங்க விவசாயம் நடக்குமோனோ அந்த மக்கள்லாம் வந்து ரோட்ல நிற்கிறார்கள். அவர்களா 200 ரூபா கொடுத்து அழிச்சுன்னு வந்தவர்கள் இல்லை,
அவர்களா வந்து நிற்கிறார்கள். எதற்காகன்னா பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக. பகவானை பார்க்கணும். பகவான் அப்படி தேர்ல போறானா, அப்படி தலையில அப்படி மயில் தோகை ஆடுறதா, பட்டு பீதாம்பரம் காத்துல அப்படியே அசையறதா, அந்த மக்கள் பேசிக்கிறார்கள், இவர்தான் நம்மை படைத்த கடவுள். அந்த அளவுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஞானம் மக்களுக்கு. பகவான்னு தெரியும். தேவலர், அசிதர், நாரதர், பரசுராமர் முதலிய மகர்ஷிகள்லாம் ஆகாய மார்க்கமா போனவர்கள் பகவான் தேர்ல கீழே வரத்தே ஒரு இடத்துல கீழே இறங்கி நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து பகவான் கீழே இறங்கி துண்டு எடுத்து இடுப்புல கட்டின்னு நமஸ்காரம் பண்ணினான். பகவான் கேட்கிறான், நீங்கள்லாம் எதற்காக இங்க வந்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு பரசுராமர், தேவலர், அசிதர் முதலிய மகர்ஷிகள்லாம் சொன்னார்கள், நீ போறையே அந்த இடத்துக்கு தான் நாங்களும் வரும். எங்க திருதராஷ்டிரன் வீட்டுக்கு தான். அதற்கு பகவான் சொன்னார், திருதராஷ்டிரன் நான் போறது வந்து கல்யாணம் கார்த்திக்கு போகல, பின்ன சண்டை சமாதானப்படுத்துறதுக்காக போறேன். அங்க என்ன கீத உபதேசமா பண்ண போறேன். அதற்கு பரசுராமர், நாரதர் முதலிய மகரிஷிகள்லாம் சொன்னார், நீ என்ன பேசுறேங்கிறது எங்களுக்கு விஷயம் இல்லை, பேச்ச கேட்க நாங்க வரல, பேசுறவனை பார்க்க வரோம். பேச்ச கேட்பதற்காக நாங்க இப்படிதான் கூட்டமே. கூட்டம் வந்ததுங்கிறதுக்காக பேச்ச கேட்கறதுக்கு இல்லை. என்ன இதை எதுக்கு முடியும் பேச போலாம், அவன் பேசுறவனை பார்க்கணுங்கிறதுக்காக வர கூட்டம் தான், அதுக்குதான் வரோம் அப்படின்னா. சரி வாங்கோன்னா இவர்கள் போற வழியில இரவு சாயங்காலம் 6 மணி விருகஸ்தலம்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல ஹால்ட் பண்ணிட்டான் பகவான். வாரணாவதம்னு ஒரு விருகஸ்தலம்னு ஒரு க்ஷேத்திரம், அதுல ஹால்ட் பண்ணிட்டான் பகவான். மறுநாள் கார்த்தால தான் ஹஸ்தினாபுரப்பட்டினம் போறான். அன்றைய தினம் சாயங்காலத்திலேருந்தே ஹஸ்தினாபுரப்பட்டினம் அமக்கலப்படுறது. ஏன்னா அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான்கிட்ட அதீதமான பிரியம். 13 வருஷமா பஞ்சபாண்டவர்கள் இங்க இல்லாதனால பகவான் வரல, பகவானை பார்க்கல. அவர்கள்லாம் அந்த ஆசையில எல்லார் வீட்டிலையும் வாசல்ல தோரணங்கள் கட்டி, இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். பொதுவா வீட்டு செவத்துல பார்த்தீர்கள்னா சிகப்பு வெள்ளை காவி அடிச்சிருப்பாரு. இது கல்யாணத்தை குறிக்கிறதான அடையாளம். மங்களமா இருக்கிறதுக்கு சிகப்பு வெள்ளை அப்படின்னு காவி அடிச்சிருப்பார். அந்த காலத்துல கல்யாணம்னாலே முதல்ல அடிப்பார்கள், சுண்ணாமும் காவியும் தான் அடிப்பார்கள் வாசல். அது மாதிரி அடிச்சு வச்சிருக்கார்கள். தோரணம் கட்டியிருக்கார்கள், வாழைமரம் கட்டியிருக்கார்கள், நல்ல தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கார்கள். அங்கங்க கொலை கொலையா தேங்காய், ஈச்சங்காய், பனங்காய் இவைகள்லாம் கொலை கொலையா தொங்க விட்டுருக்கார்கள். இதெல்லாம் வரவேற்புக்காக.